Hi students, I am Vinu. 12th Math Chapter 7 example 7.52 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove that the function f of x is equal to x minus sin x is increasing on the real line. Also discuss for the extensions of local extreme. என்ன கொடுத்திருக்காங்க f of x is equal to x minus sin x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரியல் லைனில் இன்க்ரீஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டு இதில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணிப்போம், ஈக்குவேட் 0 பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு 0னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வரும், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ காஸ் எக்ஸ் எங்கிட்ட கொண்டு போகுமா, 1 இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ இது எப்படி இருக்கும், காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ நம்மளுக்கு காஸில் 1ஓட வேல்யூ எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த டயக்ராம் ஒன்று தெரியும். ஸோ இங்கே வந்து 1,0 0,1 மைனஸ் 1,0 0, -1. ஸோ இந்த சர்க்கிள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காசாக இருக்கும், செகண்ட் பாயிண்ட் வந்து சைனாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காசாக இருக்குதுன்னா இது 1,0. அப்போ இது வந்து என்னது 0, இது π/2, இது π. ஸோ இது 3/2. அப்போ 0 π 2π, இது 3π, இது 4π. அப்போ இப்படியே தான் போகும். அப்போ காசோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. காசோட வேல்யூ எப்போ 1 வருது, 0, 2π, 4π. அப்போ அடுத்து என்ன கிடைக்கும், 6π, அடுத்து 8π. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2nπ. அந்த n அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளாங்க்ஸ் டு வந்து என்னது z. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குது, கொஞ்சம் 0வாக இருக்கும், 2πயாக இருக்கும், 4πயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன அப்படிங்கிறது இசட்டில் எடுத்திருந்தோம் அப்படின்னா +or−+or−ல் போகும். ஆனால் ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது இங்கே நமக்கு 1ன்னு இங்கே என்ன தான் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுக்கு 0விட கிரேட்டராக, அதாவது கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். 0 விட தான் இது எப்படி இருக்குது அப்படின்னா பெருசாக இருக்குது. ஓகேவா, அப்போ 0 விட இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குதுன்னா இது ஒன்லி என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவ் அண்ட் தென் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ ரியல் நம்பரில் 0 விட அது பெருசாக இருக்குது அப்படின்னா அது கன்ஃபார்மாக அது என்னவாக தான் இருக்கும், ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 at any point in the interval ஓகேவா. அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஆன் தி ரியல் லைன். ஸோ நம்மளுக்கு இது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அண்ட் ரியல் லைன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான், இந்த சைடு தான் நம்மளுக்கு இன்க்ரீஸிங்காக போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து போனது சடனாக நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இங்கே வந்து சைன் சேஞ்சஸ் வந்து இருக்காது. நம்மளுக்கு ஒன்று நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக வரணும், நெக்ஸ்ட் நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம்ங்கிற லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்மளுக்கு வந்து அக்கேர் ஆகும். இது எல்லாமே இன்க்ரீஸிங்காகவே, அதாவது இது எல்லாமே இன்க்ரீஸிங்காகவே போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்சஸே இருக்காது. டைரக்ஷன் சேஞ்சஸே இல்லைன்னா இங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமாகவே இருக்காது. ஓகேவா, என்ன பண்ணிக்கலாம், சென்ஸ் there is no sign changes.
இன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்மளுக்கு எந்த வித சைன் சேஞ்சஸுமே இல்லை. எப்போ அப்படின்னா when x is equal to என்னவாக இருக்கும்போது 2n பையாக இருக்கும்போது n belongs to zல. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சைன் சேஞ்சஸே இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. there is no local extreme. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.